அண்ணே, அம்மா இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்ன நடக்குதுங்க? சித்தி என்ன பண்றாங்க? அண்ணாமலை அவ சவால்ல ஜெயிச்சு காட்ட போறா. இந்த ஊருக்காக அவ சொன்ன மாதிரியே திருவிழாவை நடத்தி காட்ட போறா. எப்படிமா? சிலை தான் கிடைக்கலையே. சிலை கிடைக்காம திருவிழா நடத்த ஊர் மக்கள் விடுவாங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல சிலையும் வரும், திருவிழாவை சொன்ன நேரத்துல நடக்கும். திருவிழாக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இந்த நேரத்துல சிலைய கண்டுபிடிக்காம அண்ணாமலையத்தை களிமண்ணை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. இவங்களா சொன்னதை சாதிச்சு காட்ட போறாங்க. இத பாருமா, அண்ணாமலை அவ்வளவு சீக்கிரமா சவால் விட மாட்டான். சவால் விட்டான்னா சாதிச்சு காட்டாம விட மாட்டான். இன்னைக்கு கண்டிப்பா திருவிழா நடக்கும். இல்ல, சிலையே இன்னும் கிடைக்கல, அப்புறம் எப்படி திருவிழா? அம்மன் சிலை செய்யறதுன்னு சாதாரண விஷயமா? அதுக்கெல்லாம் சிற்பக்கலை தெரிஞ்சிருக்கணும். அத்தைதான் ஏதோ தெரியாம பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. டைம் ஆக ஆக நமக்கு தான் பிரச்சனை. வாங்க, இப்பவே நம்ம ஊர் மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். சிற்பக்கலைங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. எல்லாராலையும் நேர்த்தியா பண்ணிட முடியாது. ஆனா அம்மா இவ்ளோ ஈஸியா பாக்கிறதுக்கு அப்படியே அம்மன் சிலை மாதிரியே செய்றாங்களே, எப்படி? இதெல்லாம் அம்மாக்கு எப்படி தெரியும்? இது அண்ணாமலை பண்ணலம்மா. அண்ணாமலை ரூபத்துல அந்த ஆத்தாவே தான் சிலைய செதுக்குறா. உண்மையான பக்தியும் முழுமையான நம்பிக்கையும் உள்ளவங்கள அந்த ஆத்தா எப்பவுமே கைவிட மாட்டா. அதுக்கு எடுத்து காட்டாதான் இப்படி ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. சரியா சொன்ன லீலா. அண்ணாமலைக்கு நம்ம குலதெய்வம் பக்கபலமா இருக்கு. அதனாலதான் சிலை காணாம போனதும் ஊரே பதட்டப்பட்டாலும் அண்ணாமலை நான் திருவிழாவை நடத்தி காட்டுவேன்னு சவால் விட்டா. இப்போ அதை நடத்தி காட்டவும் போறா. என்னையா இது? காணாம போன ஆத்தா சிலையை கண்டுபிடிக்க சொன்னா அதை பண்ணாம சிலை செய்யறேன்னு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அதானே, களிமண்ல சிலையை செஞ்சா அது நம்ம ஆத்தாவாயிருமா? அப்படி சொல்லாதீங்கப்பா. இது நம்ம ஆத்தா தான். அவ முகத்தை பாருங்க, அந்த அழகோ ஆக்ரோஷமோ அப்படியே இருக்கு. சும்மா கதை விடாதீங்க. ஏற்கனவே இவங்க சிலை திருநது தெய்வ குத்தம் ஆயிடுச்சு. இப்ப களிமண்ல சிலை செஞ்சு கோயிலுக்குள்ள வச்சா அது அதை விட தெய்வ குத்தம் ஆயிடும். அப்புறம் ஊருக்குள்ள ஒரு உசுறு மிஞ்சாது. அண்ணே, அப்படிலாம் சொல்லாதீங்க. என்னதான் கல்லா இருந்தாலும் மண்ணா இருந்தாலும் அம்மன் சக்தி ஒண்ணுதான். இது நம்ம ஆத்தாதான். தயவு செஞ்சு தப்பா பேசாதீங்க. இத பாரு கரிசனத்தை. பண்ற தப்பெல்லாம் நீங்க பண்ணிட்டு எங்களை தப்பா பேசாதீங்கன்னு சொல்றியா? இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணமே நீதான். நீ எல்லாம் பேசவே கூடாது. ஒரு பூஜையை ஒழுங்கா முழுசா பண்ண முடியல, பெருசா பேச வந்துட்டான். ஹலோ, தப்பு யார் பண்ணாங்கன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். அவங்கள பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. யோ, பண்றதெல்லாம் பண்ணிட்டு என் தலைவரை எதிர்த்து பேசுறியா? பிளான் பண்ணி சிலையை திருட்டு அதை மறைக்க களிமண்ல சிலை செய்வீங்க. அதை நாங்க ஏத்துக்கணுமா? அறிவு, இவங்க கிட்ட என்னடா பேச்சு? இந்த சிலை என்ன ஆனாலும் கோயிலுக்குள்ள போக கூடாது. உடங்கடாத. ஐயா ப்ளீஸ், சிலை எதுவும் பண்ணிடாதீங்க. நாமெல்லாம் ஆசைப்பட்ட மாதிரி இந்த திருவிழா நடக்கணும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. கண்ட சிலையெல்லாம் கோயிலுக்குள்ள எடுத்துட்டு வந்து திருவிழா நடத்துவீங்க. அதை நாங்க வேடிக்கை பார்க்கணுமா? இந்த சிலை கோயிலுக்குள்ள போனா அது பெரிய சாமி குத்தம் ஆயிடும். ஏய் வாங்க, உடங்கடா. இத பாரு, எங்க அம்மா கொடுத்த வாக்குப்படி இந்த சிலை கோயிலுக்குள்ள போகும், திருவிழா நடக்கும். அதை தடுக்க எவன் நினைச்சாலும் எங்களை மீறி தொடுங்கடா பார்க்கலாம். வெண்ணிலா, அண்ணாமலை சிலையை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் யாரும் அவ பக்கத்துல போக வேண்டாம். அவ கவனம் செதறக்கூடாது. எல்லாத்தையும் அவ பாத்துப்பா. அப்படியே காணாம போன அம்மன் சிலை மாதிரியே இருக்கே. இவ்வளவு நுணுக்கமா யாராலையும் செய்ய முடியாது. ஆனா நீங்க எப்படிமா? இந்த சிலைய நீ செய்யல அண்ணாமலை. அந்த அம்மனே உனக்குள்ள வந்து தான் சிலைய வடிவமைச்சிருக்கா. அம்பாளை மறுபடியும் கூட்டு வந்துட்டீங்களாமா?
என் ஆத்தாவ அவ சன்னதிக்கே கூட்டு வந்துட்டீங்களாமா? என்னையா? ஆத்தா, அம்மா, ஆத்தாவ உங்க கையால கொண்டு போய் சன்னதில வைங்கம்மா. அம்மா, ஓம் சக்தி சக்தி பராசக்தி. நான் திருவிழா நடக்கக்கூடாதுன்னு பிளான் பண்ணா மறுபடியும் இவ ஒரு சிலையை செஞ்சு திருவிழாவை நடத்த பார்க்கறான். இவள சும்மா விடக்கூடாது, ஏதாவது பண்ணியா. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. அத்தை, என்னால திருவிழாவை நடக்க முடியாம போயிடுமோன்னு உள்ளுக்குள்ளேயே ஒவ்வொரு நிமிஷமும் வேதனையை அனுபவிச்சிட்டு இருந்தேன். ஆனா உங்களால மறுபடியும் திருவிழா நடக்க போகுது. ரொம்ப நன்றி அத்தை. என் மருமகளை என்னைக்கும் நான் கலங்க விட மாட்டேன். 12 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா சிலை காணாம போனப்போ திருவிழாவை நடத்த முடியாம போச்சு. ஊரெல்லாம் மழை இல்லாம பஞ்ச பட்டினின்னு மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் திருவிழா நடத்த முடியாம போயிருச்சுன்னா ஆத்தா உக்கிரம் ஆயிடுவா, அப்புறம் ஊரையே காவு வாங்கிடுவான்னு ரொம்ப பயந்துட்டோம். ஆனா அந்த அம்பாளே உங்க ரூபத்துல வந்து திருவிழாவை நடத்த வெளிச்சம் காட்டிட்டா. நீங்க நல்லா இருக்கணுமா. இது ஏன் ஊரு, இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்னோட சொந்தம். இங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. பூசாரி, அம்மா, நான் சொன்ன மாதிரி சரியான நேரத்துக்கு அம்பாளை கொண்டு வந்து சேர்த்துட்டேன். இப்ப பூஜையை ஆரம்பிங்க. சரிங்கம்மா. என்ன மன்னிச்சிடாதா. பூஜையை நான் பாதியில விட்டதுனாலதான் இவ்ளோ பிரச்சனை. நான் செஞ்ச பாவத்துக்கு எனக்கு என்ன வேணா தண்டனை கொடு. இந்த ஊர் மக்களையும் என் குடும்பத்தையும் தண்டிச்சிடாதா. ஆத்தா, ஏன் எங்களுக்கு இப்படி ஒரு சோதனை? நாங்க என்ன பாவம் பண்ணோம்? ஊரே மழை தண்ணி இல்லாம பஞ்சம் பட்டினின்னு கிடக்கு. அத நீதான் ஆத்தா போக்கணும். எங்களெல்லாம் மறுபடியும் தண்டிச்சிடாத. உன் திருவிழாவை பாக்கறதுக்கு தான் என் உசுரை நான் கையில புடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதை எந்த குறையும் இல்லாம நடத்த நீதான் ஆத்தா துணையா இருக்கணும்.